Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது செபதேயுவின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரரான யோவானையும் கண்டார். அவர்கள் தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர் அவர்களை அழைத்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமுள்ள அன்பு இயேசுவின் பக்தர்களே, இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். இயேசுவோடு பயணித்த இயேசுவின் அன்பு சீடர், இயேசுவோடு பல்வேறு முக்கியமான நிலைகளில் இருந்த புனித யாக்கோப்பு திருத்துதர், புனித யாக்கோப்புடைய இவர் பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றார். புனித சந்தியாகப்பருடைய பெருவிழாவை நாம் திரு அவையோடு கொண்டாடி ஜெபிக்கின்றோம். எனவே இன்றைய நாளிலே புனித சந்தியாகப்பரை பற்றியும் அவர் எவ்வாறு இயேசுவுக்கு பல்வேறு வகையில் உதவினார் என்றும் சிந்திக்க இருக்கின்றோம். அவர் இயேசுவோடு பயணித்தார். இயேசுவே ஒப்பற்ற செல்வம் என்ற மைய சிந்தனையில் நாம் இன்றைய நாளில் சிந்திக்க இருக்கின்றோம். எனவே இத்தருணத்திலே நாம் அனைவரும் இயேசுவோடு நாம் பயணிக்க தவறிய தருணங்களை எல்லாம் நினைத்து பார்த்து இத்திருப்பலியிலே பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்கள் ஒவ்வொன்றையும் இறைவன் முன்பாக ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமலே இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் குற்றங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, உம் திருத்தூதர்கள் முதல் மறைசாட்சியாக செந்நீர் சிந்தும் பேச்சினை புனித யாக்கோப்புக்கு அளித்தீரே. உம் திறவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையிடுவதனால் வலிமை பெறவும் அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைத்திரு வசனங்கள் 4 முதல் 7 முதல் 15 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கு உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுளின் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 126. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார். இன்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசி கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார். அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு
எனக்காகவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறை திரு வார்த்தைகள் 20 தொடங்கி 28 முடிய. அக்காலத்தில் செபெதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகிய இவர்கள் இருவருள் ஒருவன் உமது அரியனின் வலப்புறமும் இன்னொருவன் இடப்புறமும் அமர செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார். அவர்கள், எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள். ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடங்களை என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கிறாரோ அவருக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீதும் கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களில் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களில் முதன்மையாளராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு பணியாளராய் இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஈர்ப்பதற்கல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ இந்த நேசுநாதா, உன்னை நான் ஆதாயமாக்கவே உள்ளதெல்லாம் இழந்தேன். நான் உள்ளதெல்லாம் இழந்தேன். ஒப்பற்ற என் செல்வமே, ஓ இந்த நேசுநாதா, உம்மை நான் ஆதாயமாக்கவே உள்ளதெல்லாம் இழந்தேன். நான் உள்ளதெல்லாம் இழந்தேன். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, இந்த இணையதளத்தின் வாயிலாக, இந்த யூடியூப் சேனல் வழியாக இறை ஆசிரை பெற்றுக்கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் புனித யாகப்பர், சந்தியாகப்பர், புனித ஜேம்ஸ் என்று பல்வேறு பெயரை தாங்கியிருக்கின்ற, பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்ற புனித சந்தியாகப்பருடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். புனித சந்தியாகப்பர், ஜேம்ஸ், யாகப்பர் என்று பெயரை தாங்கியிருக்கின்ற ஒவ்வொருவருக்குமே
நாம விழா வாழ்த்துக்களையும் குறிப்பாக அருள் சகோதரர்கள் அருட்தந்தையர்கள் இறை மக்களாகிய உங்கள் அனைவருக்குமே நாம விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். இயேசுவே ஒப்பற்ற செல்வம். இன்று புனித சந்தியாகப்பருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இவர்தான் ஒப்பற்ற செல்வம் என்று புனித சந்தியாகப்பத்தினுடைய வாழ்க்கையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பணிக்காக தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவர்தான் புனித சந்தியாகப்பர், புனித யாகப்பர். இவருடைய வரலாறை பார்க்கின்ற பொழுது இயேசு ஒப்பற்ற செல்வம். இயேசுவை பின்பற்றிய ஒரு முக்கியமான திருத்துதர் ஒருவர். இவர்தான் முதன்மையான திருத்துதர் என்றும் முதல் திருத்துதர் என்றும் இயேசுவுக்கு மிக நெருக்கமானவர் என்றும் அழைக்கப்படுகின்றார். அதே போன்று ஏரிக்கரையிலே வாழ்ந்தவர். ஒரு மீன்பிடி தொழிலை செய்தவர்கள் இந்த குடும்பத்தார். பிரதியாகப்பர் குடும்பத்தார் இருக்கின்ற அவருடைய பெற்றோரும் அவருடைய சகோதரிகளும் மீன்பிடி தொழிலை செய்தவர்கள். இவருடைய தந்தை செபதேயு, தாய் சலோமி, சகோதரர் யோவான் இவர் குடும்பத்தார். இவர் ஒரு நல்ல குடும்பத்திலே பிறந்தவர். இவருடைய குடும்பம் கடவுளுக்கு எடுத்துக்காட்டாக கடவுளின் கட்டளை கடைபிடிக்கின்ற ஒரு குடும்பமாக இருக்கின்றது. மீனவ குடும்பத்தை சார்ந்தவர்கள். மீன்பிடி தொழிலை தங்களது தொழிலாக செய்து இறைவனுக்கு நெருக்கமாக வாழ்ந்தவர்கள். இயேசு ஒரு முறை வழியாக செல்கின்றார். அவருடைய இவர்கள் வலையை பின்னி கொண்டிருக்கின்றார்கள். மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவ்வழியாக செல்கின்றார். அந்த தெருவோரமாக செல்கின்றார். இவரை சந்திக்கின்றார். புனித யாக்கோபு யோவானையும் சந்தித்து என் பின்னே வாருங்கள் என்று சொன்னதும் அவர்கள் வலைகளை விட்டு இயேசுவை பின்பற்றக்கூடிய ஒரு முக்கியமான புனிதராக, இயேசுவே எனது ஒப்பற்ற செல்வம் என்பதை அவர் வாழ்ந்து காட்டக்கூடியவராக இயேசுவை உடனே பின்பற்றினார். ஆம் என்று சொல்லி இயேசுவை உடனே பின்பற்றக்கூடிய ஒரு புனிதராக புனித சந்தியாகப்பர் இருக்கின்றார். அதே போன்று நாம் பார்க்கின்றோம், அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவின் செல்வம். இதை இவ்வாறாக விட்டு வருவது என்பது பெரிய சவால் நிறைந்த ஒன்றாக இன்றைய உலகத்தில் இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். துறவரத்திற்காக இயேசுவின் பணியை செய்வதற்காக பல்வேறு நபர்கள் வருகின்றார்கள், இறையழைத்தலுக்காக வருகின்றார்கள். ஆனால் கடைசி வரை நிலைத்திருக்கக்கூடிய எல்லாமே நிலைத்திருக்கின்றார்களா? எல்லா நபர்களுமே நிலைத்திருக்கின்றார்கள் என்றால் அது பெரிய கேள்விக்குறி. யாரெல்லாம் இயேசுவுக்காக ஆம் என்று சொல்லி இயேசுவின் பணியை முழுமையாக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள், யாரெல்லாம் இயேசுவிடமிருந்து முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் தகுதி பெற்றிருக்கிறார், தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்தி ஆண்டவர் தனது பணிக்காக அழைக்கின்றார். அப்படிப்பட்ட ஒருவர் தான் இன்று நாம் விழா கொண்டாடும் புனித சந்தியாகப்பர், புனித யாகப்பர், புனித ஜேம்ஸ் என்று பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இவர். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே சிந்தித்து பார்ப்போம். நாம் ஆம் என்று சொல்கின்றோமா இயேசுவின் பணிக்காக? இயேசு அழைக்கின்ற பொழுது இவர் இப்படி சந்தியாகப்பர் ஆம் நான் வருகிறேன் என்று, இதோ வருகிறேன் என்று சொல்லி அனைத்தையுமே, தன் குடும்பத்தையும் தனது தொழிலையும் எல்லாவற்றையும் சகோதரிகள் நண்பர்கள் அனைத்தையுமே விட்டுவிட்டு இறைவன் முன்பாக சென்றால், இயேசுவின் பின்னால் சென்றார். நாம் அப்படி இருக்கின்றோமா என்று பார்க்கின்றோம். பல்வேறு நேரங்களிலே நாம் இறைவனை நிராகரித்திருக்கின்றோம், மறுதலித்திருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டம் அப்படி இருக்கின்றது. நம்முடைய செல்வத்தால், நம்முடைய பதவியால், நம்முடைய உலக சுகபோக வாழ்க்கையினால், சுயநலத்தால் நான் மட்டும் வாழ வேண்டும் என்ற ஒரு மேல்மையான ஒரு எண்ணத்தால், அப்போ இதெல்லாம் இன்றைய வாழ்க்கையிலே பல்வேறு தொடர்பு சாதனங்கள், நுகர்வு கலாச்சாரம் என்பது இன்று நம்மை திசை திருப்பி கொண்டிருக்கின்றது. இறைவனை, இறைமகன் இயேசுவின் கட்டளையை கடைபிடிப்பதிலிருந்து நம்மை நிராகரித்து கொண்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட நேரத்திலே புனித சந்தியாகப்பருடைய பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். பல்வேறு பகுதிகளிலே இன்று சந்தியாகப்பருடைய பெருவிழா கொண்டாடப்படுகின்றது. மங்கமனத்து, மரவப்பட்டி, இன்னும் பல்வேறு இடங்களில், திருச்சியிலே பல்வேறு இடங்களிலே இந்த சந்தியாகப்பருடைய பெருவிழா பல்வேறு மக்கள் அங்கு அலைகடலாக செல்கின்றார்கள். பல்வேறு மக்கள் அங்கு சென்று
இயேசுவை பின்பற்றக்கூடிய புனித சந்தியாப்புடைய பெருவிழாவை கொண்டாட அங்கு செல்கின்றார் என்றால் இவர் இயேசுவுக்கு சித்தமாக, இயேசுவே என் ஒப்பற்ற செல்வம் என்பதை உணர்ந்த ஒரு புனிதராக வாழ்ந்தார், திருத்தூதராக வாழ்ந்தார். அப்போ அவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க வேண்டியது, இவரை போன்று வாழ வேண்டும், இவரை போன்று நான் கடவுளுக்கு ஆம் என்று சொல்லக்கூடியவராக, இயேசுவின் பணி வாழ்விலே ஆம் என்று சொல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். இயேசுவே எனது ஒப்பற்ற செல்வம் என்பதை புரிந்து கொண்டதற்கேற்றாற்போல் நடக்க வேண்டும். இப்போ இயேசுவை நெருங்கிய நண்பர் என்றும் இவர் அழைக்கப்படுகின்றார். அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். முக்கியமாக யாக்கோப்பு அழைத்தல் வாழ்வில் நிலைத்திருந்தார் என்றும், அதே போன்று மார்க் நற்செய்தி அதிகாரம் 5 இறைத்திரு வார்த்தைகள் 37 முதல் 48 முதல் இருக்கின்றதில் வாசிக்கின்ற பொழுது இவ்வாறு கேட்கின்றோம். தொழுகை கூட தலைவராகிய யாயீர் மகளை குணப்படுத்தும் போது அவரோடு இருந்தார். இயேசுவோடு அதிகமாக நெருக்கமாக இருந்தவர், இயேசுவோடு பல்வேறு பணிகளிலே அவரோடு இருந்தவர். அவர் அழைத்து செல்கின்றார். இயேசு முக்கியமான பணிகளுக்கெல்லாம் யாக்கோப்பை தான் அழைத்து செல்வார். அதில் ஒன்று. அடுத்து இரண்டாவது பார்க்கின்றோம். மார்க் நற்செய்தி 9வது அதிகாரம் 28வது வசனத்திலே அழகாக குறிப்பிடப்படுகின்றது. இயேசுவின் உருமாற்றத்தின் போது அவரோடு இருந்தார். இப்போ அவருடைய உடனிருப்பு இயேசுவோடு மிக ஆழமாக இருக்கின்றது. இயேசுவுக்கு தன்னையே அர்ப்பணித்தவராக, இயேசுவின் பல்வேறு சூழ்நிலைகள் பல்வேறு செயல்பாடுகளில் உடனிருந்தார். அப்போ இயேசுவின் ஒப்பற்ற செல்வம் என்பதால் தான் அவர் உடன் இருக்க முடியும். மூன்றாவதாக பார்க்கின்ற மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 26 இறைத்திரு வார்த்தைகள் 32 நாம் பார்க்கின்றோம். கெஸ்தமனி தோட்டத்தில் இயேசு இரத்த வியர்வை வெறுக்கின்ற பொழுது இயேசுவோடு இருந்தான். இவ்வாறாக பார்க்கின்ற பொழுது புனித யாக்கோபு, புனித சந்தியாப்பர் இயேசுவோடு ஒரு உடன் பயணிக்கின்றவராக, இயேசுவை மூளைக்கல்லாக, இயேசுவை பற்றி கொண்ட ஒரு புனிதராக இருந்தார். அப்போ இவருடைய விழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாமும் இவரை போன்று வாழ வேண்டும், இவரை போன்று இயேசுவுக்கு ஆம் என்று சொல்லக்கூடியவராக, இயேசுவின் பணிவாழ்விற்கு, இப்போ இயேசுவின் பணிவாழ்வை நான் எப்படி பங்கேற்க முடியும் என்று இன்றைய நாளில் புனித சந்தியாப்பர் வழியாக, அவருடைய வாழ்க்கை வழியாக, அவருடைய இறை அழைத்தின் வழியாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். ஒன்று, தலைவராக நாம் தலைவராக இருக்க விரும்புகின்றோம். பல்வேறு இடங்களை கைப்பற்றக்கூடியவராக இருக்க விரும்புகின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி மூலமாக குறிப்பிடுவது போல தொண்டாற்றுவராக இருக்க வேண்டும். அப்போ இயேசு சொல்கின்றார், உங்களில் பெரியவராக இருக்க விரும்புவர் உங்களில் தொண்டராக இருக்கட்டும், உங்களில் முதன்மையாளராக இருக்க விரும்புவர் உங்களில் பணியாளராக இருக்கட்டும். அப்போ நாம் தலைவராக இருப்பது முக்கியமல்ல, அந்த தலைமையிலே ஒரு தாழ்ச்சி உள்ளவராக இருக்க வேண்டும். அதை நாம் யாக்கோபிடத்தில் பார்க்கின்றோம். தன்னுடைய திருத்தூராக இருந்தாலும் அவர் தாழ்ச்சியுள்ளவராக, இறைவன் பணியை செய்வதிலே தாழ்ச்சியுள்ளவராக இருந்தார். இயேசுவை ஒப்பற்றம் செல்வதை என்பதை வாழ்ந்து காட்டினார். அப்போ நாம் நம்முடைய பதவியிலோ நான் தலைமை பண்பில் இருக்க வேண்டும் என்பதோ இல்லை பெரிய பெரிய பதவியில் இருக்க என்பதை எல்லாம் அதை தவிர்த்து நான் ஆண்டவருக்கு தொண்டாற்றுகின்றவராக, ஏழைகளுக்கு பணி செய்கின்றவராக, ஏழைகளோட அக்கறை கொண்டவராக, இந்த சமூகத்திற்கு ஏதாவது, இந்த இயற்கைக்கு ஏதாவது செய்யக்கூடிய ஒரு பணியாளராக இருக்க வேண்டும் என்பதில் நாம் முதன்மை பணியாளராக இருக்க வேண்டும். புனித யாக்கோப்பிடம் அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இயேசுவே எனது செல்வம் என்ற ஒரு நிலையில் நான் இருக்க வேண்டும். அப்போ நாம் பார்க்கின்றோம், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் இயேசு அனைத்தையும் பார்த்து கொள்வார், இயேசு என்னோடு இருக்கின்றார். இப்படி சந்தியாப்புடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், அவரை வெட்டி கொன்று விட்டார்கள். அப்போ தன்னுடைய உயிரை தியாகம் செய்து இரத்தம் சிந்தும் அளவிற்கு அவர் தன்னையே இறைவனுக்காக அர்ப்பணித்தார். அதை நாம் புனித சந்தியாபுரத்திலே தலை வெட்டப்பட்டு கொல்லப்பட்டார். அப்போ அந்த அளவுக்கு இயேசுவின் ஒப்பற்ற செல்வம், இயேசுவுக்காக நான் எதையும் செய்ய தயார் என்ற ஒரு நிலையில் இருக்கின்ற அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம், அவருடைய பெயரை தாங்கி இருக்கின்ற நாம் அவரை போன்று வாழ வேண்டும், எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். இயேசுவின் பணிக்காக தன் உயிரையே தியாகம் செய்யும் அளவுக்கு அவர் இருந்தார். அதே போன்று நாமும் இயேசுவின் பணிக்காக ஏதாவது செய்ய வேண்டும். என்னுடைய நிலையிலிருந்து ஏதாவது செய்யணும், ஏழைகளுக்கு ஏதாவது செய்யணும், இயற்கைக்கு ஏதாவது செய்யணும், திருச்சபைக்கு ஏதாவது செய்ய வேண்டும். எனது அருகில் இருப்பவர் கஷ்டப்படுகின்றார், கல்வி கற்க கூட கஷ்டப்படுகின்றார், உணவிற்கு அன்றாட உணவிற்கு கஷ்டப்படுகின்றார்.
அப்போ அதற்காக என்னை நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற இயேசுவின் பணியாளர்களாக இயேசுவின் ஒப்பற்ற செல்வம் என்பதை புரிந்து கொண்டு செயலாற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அதைத்தான் திருத்துறை பார்க்கின்றோம். இவர்தான் வெட்டப்பட்டார், அதாவது மறைசாட்சியாக மரித்தார் என்று திருவுலகத்திலே அழகாக திருத்துதர் பணிகளை குறிப்பிடப்பட்டுள்ளது. திருத்துதர் பணிகள் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை அழகாக குறிப்பிடப்படுகின்றது. யோவானின் சகோதரனான் யாக்கோப்பை வாளால் கொன்றான். யோவானின் சகோதரன் யாக்கோப்பை வாளால் கொண்டான் என்று திருத்துதர் பணியில் 12வது இடத்திலே பார்க்கின்றோம். அப்போ இவர்தான் மறைசாட்சியாக முதலில் மரித்தார் என்று திருவிழயத்திலே அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அப்போ நீங்களும் நானும் இயேசுவை பின்பற்றுகின்றோம், இயேசுவின் பெயரால் திருமுழுக்குப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இயேசுவின் ஒப்பற்ற செல்வம் என்று நான் உண்மையிலேயே அவரை பின்பற்றுகின்றேனா? அப்போ இன்றைய நாளில் சிறப்பாக இந்த விழாவை கொண்டாடி இந்த வேளையிலே யாக்கோப்பு, சந்தியாகப்பர், ஜேம்ஸ் என்ற பெயரை தாங்கியிருக்கின்ற அவர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே இந்த சந்தியாகப்பரை போன்று வாழ வேண்டும். அவருடைய திருத்தலங்களுக்கெல்லாம் இன்று சாறை சாறையாக மக்களுக்கு செல்கின்றார்கள் என்றால் ஏன்? அவர் இயேசுவே என் ஒப்பற்ற செல்வம் என்று நினைத்து அவர் இயேசுவுக்காக தன்னையே அர்ப்பணித்து வாழ்ந்தார், தன்னையே தியாகம் செய்தார். அப்போ அவருடைய விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவருடைய குடும்பத்தை போன்று நல்ல குடும்பமாக, இறைவனுக்கு விருப்பமுள்ள குடும்பமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அவரை பின்பற்றி நாம் அவராக இயேசுவாக மாற வேண்டும். இயேசுவாக மாறினார், எனவே தான் அவர் இயேசுவை ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று அந்த புனிதர் என்று புகழப்படுகின்றார். அவருடைய பெயரால், அவருடைய பரிந்துரையின் பெயரால் என்று பல்வேறு அற்புதங்கள் அவருடைய திருத்தலத்திலே நடக்கின்றது. சந்தியாபுரிய திருத்தலத்திற்கு மக்கள் அதிகமாக செல்கின்றார் என்றால் அவர் ஒப்பற்ற செல்வம் இருந்து அவர் வழியாக இறைவனிடமிருந்து நமக்கு பல்வேறு வரங்களை, ஏராளமான அற்புதங்களை பரிந்து பேசி பெற்று தருகின்றார். அப்போ அவரை விழாவை கொண்டாடுகின்ற நாம் அவரை போல வாழ முயற்சிப்போம். இன்றைய நாளில் சிறப்பாக விழா கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் உங்கள் இந்த இணையதளத்தின் வாயிலாக, இந்த யூடியூப் சேனல் வழியாக இந்த திருப்பலை கழித்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கும், எல்லா சந்தியாப்பர் என்று பெயரை தாங்குகின்ற அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களையும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இயேசுவின் பெயரால் ஆசீர்வதிப்பாராக. நாமும் அவரை போல வாழ முயற்சிப்போம். நம்மையும் நமது குடும்பங்களையும் புனித சந்தியாகப்பர், புனித ஜேம்ஸ், புனித யாகப்பர் என்று பெயரை தாங்கிருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், இதுவே காணிக்கை, இதுவே காணிக்கை, இதுவே காணிக்கை, இதுவே காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம், அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உடையமான பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எல்லாமல்ல இறைவா, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளாகிய திருமுழுக்கினால் எம்மை கழுவியருளும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களில் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிடத்தில் பருகிய புனித சந்தியாகப்பரின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் உமது திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவருக்கும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்துதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளினே. ஆகவே நாங்கள் இன்றும் என்றும் வானதூதரின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளையும் எங்களையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்ந்திருமப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமஞ்சோழியம் பிரிய தகுந்தவன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்களும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா ஆயர்கள், எல்லா திருப்பணியினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். அன்பின் ஆண்டவரை, இதோ இந்த யூடியூப் சேனல் வழியாக ஜெபிக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். இன்றைய நாளிலே இதோ உம்முடைய திருத்தூதர், உமக்கு நெருக்கமான அன்பான புனித யாக்கோப்புடைய விழாவினை கொண்டாடுகின்ற இன்றைய நன்னாளிலே இதோ புனித யாக்கோப்பு, புனித சந்தியாகப்பர், ஜேம்ஸ் என்று தங்களது பெயரை தாங்க இருக்கின்ற இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கும்படியாக புனித யாக்கோப்பை போன்று புனித சந்தியாகப்பரை போன்று நாங்களும் நமக்கு சாட்சியவர்களாக இயேசுவே ஒப்பற்ற செல்வம் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இயேசுவின் பெயரால் நாங்கள் நன்மையை செய்வோம், அதை பிறருக்கு அறிக்கும் அனைத்து நல்ல மனதை தாரும். சந்தியாகப்பர் என்ற பெயரை தாங்குகின்ற ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் நல்ல ஞானத்தையும் உமது பணியை செய்யக்கூடிய இயற்கை மீதும் ஏழைகள் மீதும் அக்கறை கொண்ட பிள்ளைகளாக எங்களை வாழச் செய்தலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியா, இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித சந்தியாகப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகுந்தராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்குததி பெற்று தரும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் வயிற்று வெட்ட நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்திலிருந்த வியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துறலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்களை பாராமல் உமது திருவின் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி அதற்கு அமைதி ஒற்றுமையும் தந்தருவீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் புனித சந்தியாக திருநாள் வாழ்த்துக்களையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவே என் ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லி இந்த ஆண்டவரை பின்பற்றிய புனித சந்தியாகப்பரை போன்று நாமும் இந்த உயிருள்ள தேவனை, இந்த நற்கொரை நாதரை பின்பற்றி இவராக மாறி இவரின் பணியை செய்ய நாம் வந்திருக்கின்றோம். இவரில் நாம் கலந்து இறைப்பணியை செய்ய வந்திருக்கின்ற நாம் உண்மையிலேயே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவரின் கிண்ணத்தில் அவர்கள் குடித்தார்கள், கடவுளின் நண்பர்கள் ஆனார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை எல்லாமல்ல இறைவா, திருத்தூதரான புனித சந்தியாகப்பரின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரின்பத்துடன் நாங்கள் பங்கேற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனின் சிறப்பு ஆசீர்வட தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
திருத்தூதர் புனித சந்தியாகப்பரை போன்று மன உறுதியாயிருந்து நம்மையும் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. திருத்தூதர் புனித சந்தியாப்பரின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களுக்கு அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவல் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சியர்களாய் திகழ்வீர்களாக. திருத்தூதர் புனித சந்தியாப்பரின் போதனையால் நம்பிக்கையில் ஊட்டம் பெற்ற நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வில் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவே என் ஒப்பற்ற செல்வம் என்று புனித சந்தியாப்பரின் வழிகாட்டுதலிலும் நாமும் சிறந்து விளங்க சென்று வாருங்கள், கடவுள் நம்மோடு. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.